Hi friends, welcome to SARANYA Pondicherry. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது எல்லார் கிச்சன்லயும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ₹1 செலவில்லாம டாக் ஸ்பாட்ஸ் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஓபன் போர்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கிற ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இந்த ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸ்ல வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரைஸ் வாட்டர்ல வந்து நிறைய பியூட்டி டிப்ஸ் இருக்கு. பட் நான் இன்னைக்கு காமிக்க போறது வந்து நம்ம ஃபேஸ்க்கு. சோ வாங்க இது எப்படி இப்போ ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பாருங்கள் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதாவது வந்து நான் இட்லிக்கு அரைக்க போகிறேன். ஸோ அந்த அரிசியை தான் இப்போ நான் அந்த அரிசி தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணால் யூஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் பாஸ்மதி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம், இந்த அரிசி தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா கழுவிடணும். ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியை ஊற வைக்கணும். ஒரு 1/2 hour 1 hour ஊறினாலே போதும். நான் இட்லிக்குன்றதுனால ஒரு 5 hours ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த அரிசியோட சத்து எல்லாமே வந்து இப்போ இந்த தண்ணியில் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? அதோட பியூட்டி டிப்ஸ் எல்லாமே இப்போ இந்த தண்ணியில் இருக்கும். இதை வந்து இப்போ எப்படி நம்ம ஐஸ் கியூப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து ஃப்ரீசரில் இந்த ட்ரே இருக்கும். நான் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாகவே ஐஸ் தண்ணி ரைஸ் வாட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2 மட்டும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு நீங்கள் ஐஸ் கியூப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வீக்குக்கு ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி மறுபடியும் கிடச்சிருக்கிறதுனால நான் இப்போ இதை கொட்டிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஐஸ் தண்ணியை மட்டும் ரைஸ் இல்லாமல் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரேயில் ஊற்றிக்க போகிறேன். நார்மலாகவே வந்து நீங்கள் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணாலே வந்து ரிங்கிள்ஸு அதுக்கப்புறம் ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். ப்ளஸ் அது கூட நம்ம இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் பண்ணி நம்ம ஐஸ் கியூப் பாடி நம்ம ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்டன் கொடுக்கும் உங்கள் ஃபேஸு. யாரெலாம் வந்து வெயிலில் அதிக நேரம் இருக்கீங்க, ப்ளஸ் ரொம்ப தூரம் ட்ராவல்ஸ் போகிறீங்க, அதிகமாக பொல்யூஷனில் இருக்கீங்க, அவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் கியூப் வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷனில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதிகமாக பெண்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து பிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்னி இதெல்லாம் நிறையா இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ரெகுலராகவே ஐஸ் கியூப் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ரைஸ் வாட்டர் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகி உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டன் கொடுக்கும். அந்த ஆக்னி எல்லாமே வந்து நல்லா காம் டவுன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு 8 hours அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் இது இல்லாமல் நம்ம டோனராகவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். டோனர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய காஸ்ட்லியாக விற்கிது. பட் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இது ஒரு சூப்பரான டோனர். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் தரணும் அப்படின்னா நீங்கள் இந்த அரிசி தண்ணியோட கூட கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் கலந்து நீங்கள் வந்து இந்த பாட்டிலை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 daysக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் இந்த டோனர் யூஸ் பண்ணலாம். காலையில் ஒரு மைல்டான ஃபேஸ் வாஷ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த டோனரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி பாட்டில் வாங்கிக்கோங்க. இதை நான் இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை துடைக்கலாம் கூடாது. அப்படியே வந்து இதை விட்டுட்டிங்க அப்படின்னா இது ட்ரை ஆகிடும். இது வந்து ஒரு சூப்பரான டோனர். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். கண்டிப்பாக இதை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்கலாம். பாய்.